ஹலோ மக்களே, நான் இன்னைக்கு ஒரு செம்மையான இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ நமக்கு வந்து தேர்ட் இயராக இருக்கட்டும் இல்லை ஃபைனல் இயராக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப், அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் நம்ம போய் வேலை பார்த்து நம்ம வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட தாங்க நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். கொடுக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க. இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பேர் வந்து செமிகண்டக்டர் லெபார்ட்டரி. சரிங்களா? கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட தாங்க. இது ஒரு அட்டானமஸ் பார்ட்டி மாதிரி இருக்குது. மோர் கைண்ட் ஆஃப் ஆர்என்டி செக்டர்ஸ் மாதிரி தான் இது வருது. ஓகேங்களா? கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. செமிகண்டக்டர் லெபார்ட்டரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவங்க தான் இப்போதைக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இல்லைன்னா வேறு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இன்டர்ன்ஷிப் மூலயமா நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்டு இன்ஜினியராகவும் ட்ரெயின்டு சயின்டிஸ்டாகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் எலிஜிபிள், எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்றது பார்ப்போம். நீங்கள் வந்து எம்இ, எம்டெக் படிச்சுட்ருக்கீங்க, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸில், செமிகண்டக்டரில் இல்லை ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்களாலோ ஒரு கவர்மெண்ட் ரெகனைஸ் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்களா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிஇ, பிடெக், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் அலாட் பண்ணலை, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபீயுமே அவங்க எல்லாம் சார்ஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டர் வந்து சைன் வாங்கியிருக்கணும். உங்களோட ஹெட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூட்டில் இருந்து நீங்கள் வந்து உங்களோட உங்களுடைய நம்பர் இருக்குது இல்லையா, என்ரோல்மெண்ட் நம்பரு, அதே மாதிரி வந்து இயர் ஆஃப் அட்மிஷனு, ஓகேங்க, எப்போ வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, எப்போ அந்த கோர்ஸ் முடிஞ்சிருக்கு, இது எல்லாமே நீங்கள் வந்து இதோடு சேர்த்து அந்த லெட்டரில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட மார்க் ஷீட்டோடு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போக அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றது நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணிக்கோங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் உங்களுக்கு இதோட லிங்க்கை கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுவுமே அலோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. என்னென்னா சிவில், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டு, டீசல் மெக்கானிக்கலு, எலக்ட்ரீஷியனு, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, ஸோ இந்த ஒரு ஃபீல்டுக்குமே நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கம்ப்ளீட் ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் அந்த லிங்க்கோடு நான் கீழே கொடுத்துட்றேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும் டெஃபினட்டாக. சரிங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.